ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாரு இருக்காங்க இல்லையா, அவங்க ஆத்மா சாந்தி அடையாமல் நம்ம ஜானகி கிட்ட நேராக உண்மையை சொல்லிடுறாங்க. ஸோ வீடியோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். எங்கே பார்த்தோம் நம்ம மாயா இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம சீனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் இதை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார். எங்க குடும்பத்துக்கு இருக்கிற எதிரின்னா அந்த புவனேஸ்வரியோட குடும்பம் தான். நீங்க அவங்களையும் விசாரிக்கணும் அப்படின்னதும் உடனே ஏசிபி முத்துவேல் என்ன பண்றாங்கன்னா புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஸோ அவங்க கிட்ட நான் அவங்கள நிறைய விசாரணை பண்ணணும், சந்தேகத்தின் பேர்ல தான் வந்திருக்கான் அப்படின்னு போதும் நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் வழக்கம் போல வீரவசனம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரேஸ்லெட் உங்களோட தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ரகுராம் குடும்பத்துக்கு எதிரின்னு சொன்னா அது நீங்க மட்டும்தான். ஏன் நீங்களே சாரு கதையை முடிச்சுட்டு ரகுராம் குடும்பத்து மேல பழி போட்டிருக்க கூடாது அப்படின்னு போது புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சார், எங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ஒன்றும் அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது, நாங்க எந்த தப்புமே பண்ண இல்லை அப்படின்னு போதும் நீங்க தப்பு பண்ணன்னு நான் சொல்ல வரல. ஆனா இது எல்லாமே அங்கதான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ உங்களோட தான் இருக்குமான்னு சந்தேகமா இருக்கு. அதான் இது உங்களுக்கு செட் ஆகுமான்னு போட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தா அப்படின்னு போதும் உடனே புவனேஸ்வரி, சார் நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னதும் தப்பு சரின்னு நீங்க சொல்லி தர வேணாம், அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன், முதல்ல உங்க கையை காமிங்க அப்படின்னுட்டு ஏசிபி முத்துவேல் நம்ம பசுபதி கையில பிரேஸ்லெட்டை மாட்டி பாக்குறாங்க. ஆனா பசுபதிக்கு செட் ஆகல. உடனே அந்த இடத்துல சரி பரவாயில்ல தப்பிச்சிட்டீங்க, ஆனா எதுக்கும் உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் எப்போல்லாம் விசாரணைக்கு கூப்பிடுறனோ நீங்க அப்பெல்லாம் ஸ்டேஷனுக்கு வரணும், புரியுதா அப்படின்னு போது சரி சார், இங்க பாருங்க, இந்த கேஸ் முடியும் வரைக்கும் நீங்க வெளிநாடோ இல்ல வெளியூரோ எங்கேயுமே போகக்கூடாது, சொல்றது புரியுதா அப்படின்னது சரி சார், நாங்க போகையில அப்படின்னதும் உடனே நம்ம ஏசிபி கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா அண்ணன் பாத்தீங்களா, அந்த மாயா எப்படியோ நம்மளை சிக்க வைக்க பார்க்கா, நம்ம எப்படியோ அந்த ரகுராம் குடும்பத்தை சிக்க வைக்கலான்னு பார்த்தா கடைசியில் எப்படி ஆயிடுச்சு. அந்த சாரு கதையை முடிச்ச கையோடையே அவளை நாம அடியோட இல்லாம பண்ணிருக்கணும். அப்படி பண்ணாம விட்டதுதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு. இங்க பாருங்க, அதுக்குள்ள நமக்கு சார்பா ஒரு நல்ல லாயரை ரெடி பண்ணுங்க அப்படின்னதும் உடனே பசுபதியும் சரின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தோம்னா ஜானகி வீட்டை தான் காமிக்கிறாங்க. அப்போ ஜானகி வழக்கம் போல தூங்கலான்னு போறாங்க. அங்க பார்த்தோம்னா தலைவிரி கோலத்துல ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் ஜானகி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. யாரு இது இப்படி கொண்டுட்டு இருக்காங்க? யாருமா நீ? என்ன வேணும் உனக்கு? யாரு நீ அப்படின்னு போதும் சாரு சடனா எழுந்திருக்கிறாங்க. சாருவை பார்த்ததும் ஜானகி கையும் மூடல காலும் மூடல, என்னடா இது இப்படி நிக்கா அப்படின்னுட்டு செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க. பெரியம்மா பயப்படாதீங்க பெரியம்மா, நான் தான் சாரு அப்படின்னு போது சாரு உனக்கு ஒன்றும் ஆகலையா? என்ன சாரு அப்படின்னு போது நான் இல்லாம போய் பல நாள் ஜானகி பெரியம்மா, என்னோட ஆத்மா சாந்தி அடையில, நான் பண்ண பாவம் எல்லாம் என் ஆத்மா சாந்தி அடைய விடாம பண்ணிட்டு பெரியம்மா அப்படின்னு சாரு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. சாரு என்னம்மா சொல்ற? ஆமா பெரியம்மா, என் ஆத்மா சாந்தி அடையில. சரிம்மா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு சொல்லு சாரு, உனக்கான நியாயத்தை நான் வாங்கி கொடுக்குறேன், உன்னை யாருமா இப்படி பண்ணா அப்படின்னு போது சாரு தனக்கு நடந்த கொடுமைகளை ஜானகி கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு நமக்கு ஒண்ணுமே காமிக்கல. சோ இதை கேட்டதும் ஜானகி பேர் அதிர்ச்சி ஆகுறாங்க. சாரு நீ சொல்றதெல்லாம் நிஜமா இல்ல இப்பவும் பொய் சொல்றியா? பெரியம்மா, நான் இப்படி இல்லாம போயும் உங்ககிட்ட பொய் சொல்வேனா? நான் சொல்றது அத்தனையும் சத்தியம் பெரியம்மா. நான் பண்ண கேடுகட்ட வேலைகளால தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு என் ஆத்மா சாந்தி அடையாம இருக்கு. நான் உயிரோட இருந்தும் நிம்மதி இல்லை, இல்லாம போயும் நிம்மதி இல்லை பெரியம்மா. நான் சொல்ற அத்தனையும் நிஜம் பெரியம்மா. எனக்கான நியாயம் வேணும். என் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இதுலயாச்சும் நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எப்படியாச்சும் பெரியப்பாவும் சீனுவும் வெளியில வரணும் பெரியம்மா, அப்போவாச்சும் என் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு போதும் கவலைப்படாத சாரு, உன்னை இப்படி ஆளாக்குனவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நான் சும்மா விட மாட்டேன். உன் ஆத்மா நல்லபடியா சாந்தி அடைய நான் எந்த அளவுக்கு போராடணுமோ கண்டிப்பா அந்த அளவுக்கு போராடுவா அப்படின்னதும் உடனே நம்ம சாரு ஜானகியை பிடிச்ச மாதிரியே அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. உடனே ஜானகி சாரு
சாரு அப்படின்னு கத்துறாங்க. அப்போ மாயா எல்லாரும் ஓடி வராங்க. பெரியம்மா என்னாச்சு அப்படின்னு போது மாயா சாரு வந்தா மாயா என்கிட்ட அவளை யார் இப்படி பண்ணாங்கிற எல்லா உண்மையும் சொல்லிட்டா அப்படின்னு போது மாயாவே அதிர்ச்சி ஆறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ